வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிக போய் சேர்ந்துட்டாங்க. காலையிலிருந்து அதை பற்றிய விவாதங்கள் தான் நடக்குது. விவாதம் நம்பர் 1, 2011 சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் திமுக வடிவேலுவை பயன்படுத்தி விஜயகாந்தை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த வகையில் விமர்சனம் செய்ய வச்சாங்க. வடிவேலு அவருடைய வேலையே பரப்புரையில் விஜயகாந்துக்கு எதிராக பேசுகிறது தான். திமுக தலைவர்கள்லாம் வடிவேலு பேசினதை பார்த்து கைத்தட்டி சிரித்தாங்க. இன்னைக்கு அந்த திமுகவோடு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்க, தேமுதிக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் விவாதம் நடக்குது. இது விவாதம் நம்பர் 1. விவாதம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, கடலூரில் தேமுதிக மாநாடு நடந்துச்சுல ஜனவரி மாதம். அந்த சமயத்தில் தான் ஜனநாயகன் பட இஷ்யூவும் சைமல்டேனியஸாக நடந்தது. காங்கிரஸ் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ராகுல் காந்தியெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பையன், கேப்டனுடைய பையன் விஜய பிரபாகரன் ஸ்டேஜில் பேசுகிறாரு. விஜய், காங்கிரஸை மட்டும் நம்பிடாதீங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஜனநாயகன் விஷயத்தில். எதுக்காக தெரியுமா? திமுகவுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது. விஜயோட கூட்டணிக்கு போயிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. யாரை வேணாலும் நம்புங்க, காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்னு விஜய பிரபாகரன் மாநாட்டில் பேசியிருக்காரு. விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பக்கம் தேமுதிக போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு 2வது விவாதம் நடக்குது. 3வது, மகா சிவராத்திரியை ஒட்டி ஈஷா யோகா மையத்துக்கு பல அரசியல் தலைவர்கள் கலந்துக்குவாங்க. அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எஸ்பி வேலுமணி அவர்களும் அந்த மகா சிவராத்திரி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணார் ஈஷா யோகாவில். அப்போ பாருங்கள், பிரேமலதா விஜயகாந்த் கலந்துருக்காங்க, எஸ்பி வேலுமணி அவர்களும் கலந்துருக்காரு. டெஃபினட்டாக அங்கே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும். பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி பக்கம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்ஸ் நடந்துச்சு. அந்த டிபேட்ஸ்லாம் இப்போ தவிடுபடி ஆகிருக்கு. திமுக பக்கத்து போயிட்டாங்க தேமுதிக. இது 3. இது 3வது டிபேட்டு. 4வது டிபேட் என்ன பார்க்க போகிறோம்? 4வது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்னைக்கு தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயருடைய பிறந்த தினம். அழிந்து போகும் நிலையில் இருந்த 3000க்கும் அதிகமான ஓலைச்சுவடிகளையும் எண்ணற்ற கையெழுத்து பிரதிகளையும் மீட்டு நூல் வடிவில் வெளியிட்டு பண்டை தமிழ் இலக்கியங்களை உயிர்ப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். தமிழின் தொன்மையையும் செழுமையையும் மரபையும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்கிய அவரின் அர்ப்பணிப்பு ஒப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயருடைய பர்த்டே இன்னைக்கு. அவர் தான் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்த பண்டைய இலக்கியங்களை மீட்டு நூல் வடிவில் கொண்டு வந்தவர். அவர் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி தமிழில் நம்ம பெருமையாக பேசக்கூடிய பல இலக்கியங்களை பற்றியே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அடுத்த தலைமுறைக்கு அது பாஸ் ஆகியிருக்காது. அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு திராவிட அரசாங்கங்கள் செய்த நன்மை என்ன? அவருடைய பெருமைகளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க என்ன பண்ணியிருக்கு திராவிட அரசாங்கங்கள்? தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயருடைய புகைப்படத்தை இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போய் காமிச்சா கரெக்டாக யாராவது சொல்லுவாங்களா? 10 பேர்கிட்ட கேட்டால் 10 பேரில் எவ்வளவு பேர் இவர் உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க? அப்போது கொண்டு போய் சேர்க்கலை. திராவிட இயக்கங்கள் தமிழை நாங்கள் தான் காத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த முக்கியமான விஷயத்தை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. திராவிட ஐடியாலஜி வர்சஸ் பாஜக ஐடியாலஜி இடையே பெரிய பஞ்சாயத்து. பாஜக சொல்கிறாங்க, தமிழை வச்சு அதை ஒரு அரசியலுக்காக தமிழை தமிழ் வாழ்க, தமிழ் பற்று அப்படின்னு சொல்லிட்டு அதை பாலிடிக்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையிலேயே தமிழ் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் பாஜகவுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. ஸோ இந்த குற்றச்சாட்டு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது 2. அடுத்தது, பாகிஸ்தானை சேர்ந்த ஹாக்கி வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் டோர்னமெண்ட்டுக்காக போயிருக்காங்க. 13 நாட்கள் டோர்னமெண்ட்டு. அங்கே அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் ஹாக்கி டீம் கேப்டன் எடுத்து சொல்லியிருக்காரு, போட்டு உடைச்சிருக்காரு. பாகிஸ்தானுடைய இன்றைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு. பாகிஸ்தானுடைய ஹாக்கி பிளேயர், ஹாக்கி டீமுடைய கேப்டன். என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்னன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு டோர்னமெண்ட்டுக்காக நாங்கள் போகும்போது சிட்னி விமான நிலையத்தில் இறங்கணும். அந்த சிட்னி விமான நிலையத்திலேயே 13 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் காக்க வைக்கப்பட்டோம். அடுத்த ஃப்ளைட்டு புக் பண்ணி எங்களை அந்த ஸ்பாட்டுக்கு, போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு எங்களை உடனடியாக கூட்டிகிட்டு போகாமல் பாகிஸ்தான் ஹாக்கி ஃபெடரேஷன் அதில் கஞ்சத்தனப்பட்டு அதிக டிக்கெட் ரேட்டுக்கு இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை புக் பண்ணாமல் கம்மியான டிக்கெட் ரேட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணுறதுக்காக எங்களை 13 மணி நேரம் உட்கார வச்சாங்க. எங்கே தெரியுமா? சிட்னியிலேருந்து கேன்பேராவுக்கு நாங்கள் போக வேண்டியது இருந்துச்சு.
அந்த கேன்பெராவுக்கு ஃப்ளைட்டில் 13 மணி நேரம் தாமதப்படுத்தி அனுப்பி வச்சாங்க ஒன்று. ரெண்டாவது, கேன்பெராவுக்கு அதுக்கப்புறம் போயிட்டோம். கேன்பெராவிலையாவது நல்ல ஒரு ஹோட்டல் நாங்கள் தங்குறதுக்கு புக் பண்ணாங்களா? இல்லை. நாங்கள் எங்களுடைய லக்கேஜோடலாம் தெருவில் சுற்றிக்கிருந்தோம். ஏன்னா பாகிஸ்தான் ஹாக்கி ஃபெடரேஷன் அந்த ஹோட்டலுக்கு பில் இன்னும் பே பண்ணலை அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அரை நாள் நாங்கள் லக்கேஜோட வெளியில் சுற்றிக்கிருந்தோம். இது 2. மூணாவது, ஒரு வழியாக அரை நாட்களுக்கு பிறகு புக் பண்ணி அந்த ஹோட்டலில் தங்க வச்சாங்க. அதுவும் 10 நாட்கள் தான். மொத்தம் 13 நாள் டோர்னமெண்ட்டு. ஆனால் 10 நாள் மட்டும் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சாங்க. 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஹோட்டலுக்கு அவசரமாக எங்களை ஷிஃப்ட் பண்ணாங்க. விலை கம்மியான ஹோட்டலு. இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாக்கி டீமுடைய கேப்டன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. கோபத்தோடு பேசியிருக்காரு. பாகிஸ்தான் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு. இது பாகிஸ்தானில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் சில மீடியாக்கள் என்ன ரிப்போர்ட் தெரியுமா ஷேர் பண்ணுறாங்க? பில்லை ஃபுல்லாக செட்டில் பண்ணாதனால விளையாட்டு வீரர்களை அந்த ஹோட்டல் நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடிய சில வேலைகளை பார்க்க வச்சு அனுப்பி வச்சாங்களாம். கிச்சனை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விளையாட்டு வீரர்கள் அழுத்தத்துக்கு உள்ளானாங்க. ப்ராப்பராக பில்லை பே பண்ணியிருந்தால் எங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை வரப்போகுது அப்படின்னு பாகிஸ்தான் வீரர்கள் புலம்பியிருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய லட்சணம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.